வெல்கம் பேக் டு நலமுடன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கிட்னியில் வர சிறு புற்றுநோய்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் இருக்குது டாக்டர்? அதனால இப்போ கிட்னி மட்டும் இல்லை, சிறுநீரக பாதையில் வர எல்லா புற்றுநோய்களுக்கும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா, அதாவது ஆரம்ப காலத்தை கண்டுபிடிச்சிட்டா ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி பூர்ண குணமடைய வாய்ப்புகள் உண்டு. அறுவை சிகிச்சை இருக்குது. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக் சர்ஜரி வந்திருக்கு இப்போது. ரொபாட்டிக் சர்ஜரியில் வந்து ரோபாட் தனியாக ஆப்ரேஷன் பண்ணுறது, எந்திர மனிதன் ஆப்ரேட் பண்ணுறது இல்லை, அது ஒரு மிஷின் தான். அந்த டாக்டர் தான் அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது. ஆனால் வந்து நல்ல மேக்னிஃபிகேஷன், அதனால அந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக பண்ண முடியும். இதை தவிர ரேடியேஷன் கொடுக்கலாம், கீமோதெரப்பி கொடுக்கலாம். ஓகே டாக்டர், ஒரு நேரு பன்னநகர்லேருந்து லைனில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம். கேள்வி என்ன டாக்டர் கிட்ட சொல்லுங்க ரமேஷ். எனக்கு மைக்ரோ ஆல்புமின் கொஞ்சம் கூட இருக்கு, அதனால கிட்னி அஃபெக்ட் ஆகுமா? மைக்ரோ ஆல்புமின் அதிகமாக இருந்தால் கிட்னி அஃபெக்ட் ஆனதுக்கான அறிகுறி தாங்க அது. அதாவது உங்கள் கிட்னி அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சு. உங்களுக்கு சர்க்கரை நோய் உண்டுங்களா? இருக்கு சார். அதாவது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோய் வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ணும்போது மைக்ரோ ஆல்புமின் வர ஆரம்பிக்குது. மைக்ரோ ஆல்புமின் வரும்போது அதுக்கு என்ன அறிகுறின்னு கேட்டிங்கன்னா கிட்னி அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணி அதுக்குரிய மாத்திரைகள் மருந்துகள் உண்டு, அதை அடுத்து அட்ஜஸ்ட் பண்ணணும். உங்கள் சர்க்கரை நோயோட கட்டுப்பாடு நல்லா இருக்கணுங்க, அதான் முக்கியம். ஓகே டாக்டர். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு அறுவை சிகிச்சை தேவை டாக்டர் புற்றுநோய் வந்த பிறகு? ஆல்மோஸ்ட் யூராலஜி கேன்சர்ஸ், அதாவது சிறுநீரக பாதையில் வர அனைத்து தரப்பான புற்றுநோய்களுக்கும் அறுவை சிகிச்சை வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அதாவது லோக்கலைஸ் டிசீஸ், அதாவது ஆரம்ப காலத்தில் உள்ளது ஆர் அந்த லோக்கல் ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆயிருந்தாலும் அறுவை சிகிச்சை பண்ணலாம். நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சுன்னா மட்டும்தான் அறுவை சிகிச்சை வந்து தரமான முறை கிடையாது. அப்போ ரேடியேஷன் தான் நல்ல முறை. ஸோ அதனால் வந்து ஸ்கேனுக்கு ஏற்ற மாதிரி பேஷண்ட்டோட வயசு ஃபிட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அறுவை சிகிச்சை ஆஃபர் பண்ணலாம். ஓகே டாக்டர். ஈரோட்லேருந்து ஒரு நேரு இப்போ லைனில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் பிரியா. ஹலோ, இது டாக்டர்கிட்ட பேசலாங்களா? சொல்லுங்க பிரியா, சொல்லுங்க. சார், எனக்கு வந்து லெஃப்ட் சைடு கிட்னிலங்க சார் ஒரு இது மறுகாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். சரி, அது வந்து அதனால ப்ராப்ளம் இல்லைங்களா? அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். அந்த எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணி இது பண்ண முடியாதுங்களா? அதாவது என்னால் சொல்ல முடியல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. ஆனால் நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தோன்னா ஆன்ஜியோமயோலைப்போமான்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். சின்ன கட்டி மாதிரி இருக்கும். ஆனால் அதை வந்து ஃபேட்னால வர கட்டி. அதுக்கு வந்து அறுவை சிகிச்சையோ சரி மருத்துவமோ தேவையில்லை. அதனால வந்து அது மாதிரி ஒரு கண்டிஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஸ்கேன் பண்ணிட்டா மட்டும் போதும். அந்த கட்டி பெருசானா மட்டும் சில நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். முக்கால்வாசி பேருக்கு அந்த கட்டி பெருசாகிறதே கிடையாது. அது வெறும ஸ்கேன் பண்ணி மானிட்டர் பண்ணாலே போதும். ஓகே டாக்டர். அசோக் நகர்ல இருந்து ஒரு நேரு லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் தீபா. வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க தீபா, உங்க கேள்வி சொல்லுங்க. கிட்னில கல் இருக்கு சார். என்ன கல்? எவ்வளவு பெரிய கல்? எங்க இருக்கு? கிட்னில எங்க இருக்கு? கிட்னி வந்து கீழ ரெப்டில் சைடுல வந்து கீழ அடிபாகத்துல இருக்காங்க சார். அதாவது சிறுநீரகத்திலே இருக்கா இல்ல சிறுநீரகோட பைப்ல இருக்காமா? சிறுநீரகத்துல அந்த கிட்னி கீழ இருக்கு நாங்க சார். கிட்னி கீழ அடிபாகத்துல இருக்கு. 9 mm இருக்கு சொன்னாங்க சார். 9.5 mm இருக்கு சொன்னாங்க சார். அம்மா, இந்த 9/5 mm கல் வந்து நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்கேன் பண்ணுங்க. அது 1 சென்டிமீட்டருக்கு பக்கத்துல வந்துருச்சு. உங்களுக்கு வந்து அதை மருத்துவம் பண்ணுறது பெட்டர். அது வந்து 2-3 வகையான மருத்துவங்கள் இருக்குது. ஷாக் வேவ்னு சொல்லுவோம். வெறுமை வெளியிலேருந்து ஒரு ஷாக் வேவ் கொடுத்து அந்த கல்லை உடைக்கிறது, இல்லைன்னா ஒரு சின்ன தொலை போட்டு அந்த கல்லை எடுக்கிறது. இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சமயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ 1 சென்டிமீட்டர் பக்கத்தில் கல் வரும்போது அது அதை விட பெருசாக தான் ஆகும் போகுது. அதனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இது வந்து நீங்கள் ஒரு யூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர். ஸோ ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது டாக்டர்? ப்ராஸ்டேட் கேன்சருக்கு இப்போ கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ராஸ்டேட் கேன்சர் இந்தியாவில் கிடையவே கிடையாது, இல்லை ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக அவ்வளோ உண்மை கிடையாது. இங்கே நம்ம என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து முக்கால்வாசி பேருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் கடைசியில் கண்டுபிடிக்கிறாங்க, லேட் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறாங்க. அதே வந்து மேற்கத்திய, அதாவது வெளிநாட்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஸ்டேட் கேன்சரை ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுனால பூர்ண குணமடையத்துக்குரிய சிகிச்சைகள் உண்டு. இங்கேயும் அந்த சிகிச்சைகள் இருக்குது, இங்கேயும் அந்த வசதிகள் உண்டு. ஆனால் பேஷண்ட் அவேர்னஸ், அதாவது ஸ்க்ரீன் பண்ணி அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கான அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மி நம்ம நாட்டில். அப்படியே ஆரம்ப காலத்துலேயோ இல்லை நான் சொன்ன மாதிரி லோக்கலி அட்வான்ஸ், அதாவது இந்த லோக்கல் ஏரியாவில் மட்டும் இருந்துச்சுன்னா
அறுவை சிகிச்சை மூலமாகவோ இல்லை ரேடியேஷன் மூலமாகவோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நல்ல சக்ஸஸும் கூட. பேஷண்ட்டுக்கு வந்து நல்ல ஆப்ரேஷனோ இல்லை ரேடியேஷன் மூலமாக பண்ணுற ட்ரீட்மெண்ட்டில் அந்த கேன்சரை வந்து குணப்படுத்தவோ இல்லை கட்டுப்படுத்தவோ முடியும், நல்லா பண்ண முடியும். ஓகே டாக்டர், இன்னொரு நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க சத்தியமங்கலம்லேருந்து. வணக்கம் சுரேஷ். மேடம் வணக்கங்க மேடம். வணக்கம். உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க டாக்டர் கிட்ட. மேடம் குழந்தைக்கு வந்துங்க ஒரு யூகேஜி படிக்குதுங்க குழந்தை, பெண் குழந்தைங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி யூரின் போயிட்டே இருக்கு. வரும்போது யூரின் ஸ்மெல் கொஞ்சம் வந்துருதுங்க. அது என்ன பண்ணலாங்க மேடம்? நீங்கள் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு யூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏன் அடிக்கடி வருது, ஒன்றுக்கு ஃப்ரீயாக வருதா, இல்லை ஒன்றுக்கு பாதையில் அடப்பு இருக்கா, இல்லை உங்களோட சிறுநீர் பை வந்து தானாகவே இயங்குதா அப்படின்னு பார்க்கணும். அதை வந்து பிரித்து பார்த்து அதுக்குரிய மருந்துகள் கொடுக்கலாம். சில நேரத்தில் அதிகமாக கொஞ்சம் சில டெஸ்ட்டுகளும் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு கிளியராக பிக்சர் கிடைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு. ஆனால் மருத்துவத்தில் வந்து இது வெறும் மருந்துகள் மூலமாகவே பல நேரத்தில் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப கம்மி நேரம் தான் இதுக்கு ஆப்ரேஷன் தேவை. ஓகே டாக்டர், ஈரோட்லேருந்து ஒரு நேரு பணையில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் மேலங்கிரி. மேடம் வணக்கம் மேடம், டாக்டர் சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்னன்னு கொஞ்சம் லவுடா டாக்டர் கிட்ட சொல்லுங்க. மேடம் இந்த யூரின் போற இடத்துல கொஞ்சம் புண்ணு இருக்கு மேடம். சார் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க பாப்போம். யூரின் போற இடத்துல புண்ணு இருக்கு. யூரின் போகிற இடத்துல புண்ணு இருக்கா? ஆமா மேடம். சார் நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு டாக்டரை பார்க்கணுங்க. இது வந்து இந்த யூரின் போகிற நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கும் மாதிரி பல நேயர்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, யூரின் போகிற இடத்துல புண்ணு இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபெக்ஷனால் வரலாம், இல்லை புற்றுநோயாக இருக்கலாம். ஒரு டாக்டரை பார்த்து அதை எக்ஸாமின் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அவசியம் எடுங்க நீங்கள். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் சிறுநீரகத்தில் வரும் பிரச்சனைகள் குறித்து ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு.